ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை நான் செஞ்ச குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதோஷம். இது மூணையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குலதெய்வ விளக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாதத்தை விட ஆடி மாதத்தில் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. ஒரு 11 வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும். இது நான் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நான் ஏற்றினேன். நீங்கள் இப்போ இருக்கிற பாக்கி 4 வெள்ளிக்கிழமையிலேருந்து கூட நீங்கள் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமை தொடங்க முடியுமோ அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடங்கி நீங்கள் 11 வாரம் ஏற்றலாம். அதுக்கு வீடெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் 2 சைடு லெமன், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், பூ எல்லாமே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பட்டைனா பட்டை போட்டுக்கோங்க, ராமனா ராமம் போட்டுக்கோங்க, மாக்கோலெல்லாம் போட்டிருக்கிறேன். இது நிலைவாசல் பூஜை வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன். மாவிலை தோரணம், அது கூடவே நீங்கள் வேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் நெல்மணி தோரணம் எல்லாமே நான் கட்டியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். வீடு ஃபுல்லாக மாக்கோலம் போட்டிருக்கிறேன். பூஜை பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஒரு மாக்கோலம் போட்டுக்கோங்க. மாக்கோலத்தில் முதல் வாரம் கண்டிப்பாக ஆரம்பிங்க. 11 வாரத்தில் நீங்கள் போட முடியல அப்படின்னாலும் முதல் வாரமும் கடைசி வாரமும் மாக்கோலம் போட்டுக்கோங்க. பிரதோஷத்துக்கு அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு. பிரதோஷத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு குலதெய்வ சொம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த குலதெய்வ சொம்பு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மண்ணால் ஆன பானை எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பித்தளையில் எடுத்துக்கலாம், செம்பில் எடுத்துக்கலாம், வெள்ளியில் கூட எடுத்துக்கலாம். பெண் தெய்வம் அப்படின்னா மஞ்சள் பூசிக்கோங்க, ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனம் பூசிக்கோங்க, ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. இது போன வருஷம் நான் செஞ்ச குலதெய்வ பூஜைக்கான சொம்பு. அதே சொம்புலேயே கூட நீங்கள் செய்யலாம். இந்த வருஷம் எங்கள் குலதெய்வத்தில் கும்பாபிஷேகம் ஆனப்போ இந்த கலசம் கொடுத்தாங்க. இதுலேயே நம்ம இந்த வருஷம் செய்வோம் அப்படின்னு நான் இப்போ இந்த சொம்பில் ரெடி பண்ணியிருக்கிறேன். சுற்றிரும் பூ கட்டியிருக்கிறேன். பூ இவ்வளவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சின்னதாக கூட பூ வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் பூ வைங்க. குலதெய்வ சொம்பும் ரெடி பண்ணிவிட்டு குலதெய்வ ஃபோட்டோவை இறக்கி வச்சுருக்கிறேன். நம்ம எந்த வேண்டுதல் செஞ்சாலும் குலதெய்வ அருள் இருந்தால் தான் உங்களுக்கு அது பழிக்கும். அந்த சொம்பில் பச்சரிசி நிரப்பிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காவும் கிராம்பும் சேர்த்துருக்கிறேன். 11 1 ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாணயமாக நீங்கள் போடும்போது உங்கள் குலதெய்வத்தோட மூலமந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லியே நீங்கள் அந்த காயின் எல்லாத்தையும் நீங்கள் அந்த பானைக்குள்ளார போடுங்க. இதுக்கு பெருசாக மந்திரம்லாம் தெரியணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. நெய்யோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுங்க, அது ரொம்ப நல்லது. இங்கே வெள்ளிக்கிழமைங்கிறனால கல் உப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு வாரங்கிறனால செஞ்சுருக்கிறேன். மாவிளக்கு போடலாம், பால் பாயசம் வைக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பிரசாதம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாசலில் நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளார பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நிலைவாசல் பூஜை பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர், வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நிலைவாசல் பூஜை பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம என்னெல்லாம் கலந்து நம்ம நிலைக்கு பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாம் சொல்லி நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தோட மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை சொல்லி பூக்களாலேயோ இல்லை அச்சதையாலேயோ நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மகாலட்சுமி மந்திரம்லாம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுவந்தாய தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் அப்படின்னு மகாலட்சுமியோட மந்திரம் சொல்லி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தானே இந்த பூஜை தான். ஆனால் உங்களுக்கு பலன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய கிடைக்கும். வீட்டு உள்ளார வரும்போது கிரகலட்சுமி ஃபோட்டோ இருக்கிறது ரொம்பவே நல்லது. அங்கேயும் தீபதூப ஆராதனைலாம் காட்டுங்க. அந்த கிரகலட்சுமி ஃபோட்டோவுக்கும் புதுசாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூலாம் போட்டுட்டு காட்டுங்க. அது இன்னுமே ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குலதெய்வ ஃபோட்டோவுக்கும் இன்றைக்கி புதுசாக தான் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தான் நம்ம
வழிபாடு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ஏற்கனவே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்குறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து குலதெய்வ விளக்கையும் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும். உங்களுக்கு சுக்லாம்பரதெல்லாம் தெரியுது அப்படின்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நிறைய தமிழில் விநாயகர் மந்திரம் இருக்குது. அதை சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பூக்களால் நான் வந்து அர்ச்சனை பண்ணுறேன். நீங்கள் பூக்களால் பண்ணலாம். அச்சதை வந்து ரெடி பண்ணிவிட்டு செய்யலாம். அதாவது பச்சரிசியில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூளும் நெய்யும் கலந்துக்கிட்டு நீங்கள் அச்சதை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிட்டிகாஜில் இருந்தாலும் அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயத்தில் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பூக்கள் உதிரி பூக்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். எப்படி வசதியோ அப்படி செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பூஜையை பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து இந்த பூஜை வந்து நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வந்து வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சு நீங்கள் 11 வாரம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை வந்து நடக்கும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற நீங்கள் எந்த பூஜை செஞ்சாலுமே அது உங்களுக்கு வந்து வெற்றியில் இருக்கும். இந்த மாதம் செய்யக்கூடிய எல்லா பூஜையும் வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும். அது எல்லா சாமிகிட்டேயுமே வந்து நல்ல ஒரு அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த மாதம் செய்கிற பூஜை எல்லாத்துக்குமே தனி பவர் இருக்குது. நம்ம சேனலில் கூட நிறைய பூஜை வீடியோ இருக்குது. குத்துவிளக்கு பூஜை நான் 1க்கு 2 போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குத்துவிளக்கு பூஜை செய்யலாம், அன்னபூரணி பூஜை பண்ணலாம். நிறைய இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு பூஜையாக நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருமாரி அம்மனுக்கு கூட நீங்கள் செய்யலாம். கூழ் காய்ச்சி ஊற்றலாம், நிறைய செய்யலாம். குடும்ப வழக்கப்படி ஒரு பூஜை இருக்கும், அதை கண்டிப்பாக செய்யுங்க. அது அவங்கவுங்க குடும்பத்தில் என்னவோ அதை கண்டிப்பாக செய்யணும். அது உங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு எப்படின்னு செய்யுங்க. பூவடகாரிக்கு படைக்கிறது எல்லாமே நம்ம வந்து செய்யணும் இந்த ஆடி மாதத்தில். இப்போ இந்த விளக்கு வந்து தானாக தான் குளிரணும். அதாவது அந்த குலதெய்வ விளக்கு அது வரையும் விளக்கு ஏற்றணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நெய்யில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிரகலட்சுமி இதை பற்றிலாம் நான் நிறைய டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் நெல்மணி தோரணம் நானேவே ரெடி பண்ணி கட்டியிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் வீடியோ. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தூப ஆராதனைலாம் காட்டியாச்சு. தானாக குளிர்ந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பானையிலேருந்து எடுத்து நம்ம வந்து தனியாக வைக்கணும். இந்த பைசாலாம் சாமிக்கு மட்டும்தான் செய்யணும். இப்போ வந்து நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. உங்களோட வேண்டுதலை நல்லா குடும்பத்தோடு உட்காந்து வேண்டிக்கோங்க. முதல் வாரமும் கடைசி வாரமும் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த ஃபஸ்ட்டு வாரம் உடைக்கல, மறாவது வாரம் உடைச்சிருவேன். அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாவு ஒரு வாரம் போட்டுருவேன். 11 வாரம் நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். இதில் பீரியட் டயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அது கணக்கு கிடையாது. எத்தனை வாரம் ஏற்றிருக்கீங்களோ அதுக்கப்புறம் மறுவாரத்துலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைசாவை வந்து ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் முடிஞ்சு வைக்கணும். அந்த அரிசியை நீங்கள் மறுநாள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த அரிசியும் சேர்த்து வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு அன்னதானம் மாதிரி கூட கொடுக்கலாம். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நடக்கும். இந்த பானையிலேயே நீங்கள் வந்து சேகரம் பண்ணி வச்சுக்கலாம். வாரம் அந்த 11 வாரம் உங்களுக்கு எப்போ முடியுதோ அதுக்குள்ளே முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நடந்துடும். நீங்கள் அதை வந்து செலுத்திடுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் செலுத்தணும். அதே மாதிரி உங்கள் வேண்டுதல் உங்கள் ஒண்டிக்கு தான் பலிக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.